வணக்கம். உண்மையான உறவுகளே, ஒரு ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாங்கிற விருப்பத்துடன் மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை தள்ளி விட்டுருங்க. நான் ஒரு லிங்கை ஒரு தடவை தான் டச் பண்ணுவேன். எனக்கு அதிக வருமானம் வேணும்னு நினைக்கிற நபர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு உடனடியாக வேகமாக சம்பாதிக்கணும், வேகமாக எல்லாம் சரியாகணும்னு நினைக்கிற நபர்களாக இருந்தால் நீங்களும் தள்ளிவிட்டுருங்க. ஒரு சராசரி மனிதனுடைய தேவைகள் என்ன? அந்த தேவைகளுக்கு ஏற்ற பணம், அதற்கேற்ற வேலைகளும் இப்போ நான் சொல்ல போகிற ஜாபில் இருக்கும். இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள், சில உண்மைகளும் இதில் சொல்ல போகிறேன். இதன் மூலமாக நீங்கள் தெளிவாக புரிஞ்ச பிறகு மட்டும் நீங்கள் சேர்ந்தால் போதும். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புகிறாங்க அந்த நபர்கிட்ட எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்கள் ஒரு ரீப்ளை பண்ணிடுங்க. உங்களுடைய ரீப்ளைக்கு தான் எதிர்பார்ப்பாங்க தவிர நீங்கள் சேரணும் சேரக்கூடாது எந்த வித நோக்கமும் அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான். எஸ்பிஓ வார்த்தை நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில நபர்கள் கேள்விப்படாமல் இருப்பீங்க. எஸ்பிஓ 2018 இருந்து ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தே எஸ்பிஓவை நம்பி பணம் கட்டின நபர்கள் கட்டுறதும், கொஞ்ச நாள் வேலை பார்க்குறதும், இடையில எஸ்பிஓ பிரேக் விடுறதும், அதற்கு பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பிரேக் விடும்போது ஒரு வேலை கொடுத்து அந்த வருமானத்தை மறுபடியும் கொடுக்கறதும், நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதும், இந்த மாதிரி மறுபடியும் வந்துக்கிட்டு எஸ்பிஓ வந்திருக்காங்க. எஸ்பிஓ நீங்கள் நம்பலாமா வேண்டாமான்னு கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற ஒன்று தான். பிரச்சனைகள் வர இடத்துல உண்மைகள் இருக்கும், உண்மைகள் இருக்கிற இடத்துல உழைப்புகளும் இருக்கும், உழைப்புகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஊதியமும் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச பணம் இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த நேரம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய கட்டின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்ட நபர்களுக்கு ரீஃபண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு மறுபடியும் ஒரு ஆன்லைன் ஜாபில் மீண்டும் வந்து நிற்கிற ஒரு கம்பெனி எஸ்பிஓ. ஏன்னா கவர்மெண்ட் சைட் எல்லாமே தெளிவாக இருக்குது, அதனால தான். ஸோ இதற்கு மேலேயும் பிரேக் வருமா, இதற்கு மேலேயும் பிரச்சனை வருமா கேட்டால் கண்டிப்பாக 2 நாள் 1 நாள் ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்பார்க்காம எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி வருடக்கணக்கில் பிரச்சனை, மாதக்கணக்கில் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இதை நான் ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த கட்டின பணம் லாஸ் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேரலாம். சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்கலாம், வேலை செய்து நீங்கள் வருமானமும் எடுக்கலாம். பிளானை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம் வாங்க. எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான். இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இதில் சொல்கிறேன். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் புதிய நபராக உள்ள வருவீங்க, இலவசமாகவே இணைவீங்க. இணைவதற்கு எந்தவித கட்டணம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 ரூபாய், ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க், ஒரு டாஸ்க்குக்கு 5 ரூபாய், மாதம் 150 ரூபாய் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய ஒர்க்கிங் வேலட் 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வித்ராவல் எடுத்துக்கலாம் இலவசமாக. நீங்கள் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்ததில் இருந்து 7 வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும். உங்களுடைய வேலை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் போடுவீங்க. அதே மாதிரி எஸ்பிஓ கொடுக்குற ஃபோட்டோ இருக்கும், எஸ்பிஓ கொடுக்குற ஹேஷ்டேக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவீங்க. இதன் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த டாஸ்கோட நேரம் இருக்கும். மாதம் 150 ரூபாய். இதற்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கணும்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க், மாதம் 1500 ரூபாய் கிடைக்கும்.
ரூ. 1500 உங்களுடைய வேலெட்டில் வந்ததும் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். அதே வேலைதான், அதே நேரம்தான், தொகை மட்டும் அதிகம். இதற்கு என்ன பண்ணணும்? ரூ. 5999 ஒரு கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ அதன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கோர்ஸாக, ஒரு வீடியோவாக கொடுத்துருவாங்க. அந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவலைனாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாணவர்கள், கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்கள், நிறைய நபர்களுக்கு இது ரொம்பவே பயன்படும். அவங்களுக்கு அந்த கோர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட். நீங்கள் இன்னொரு நபரை இணைச்சால் ஒரு நாளைக்கு நீங்கள் டாஸ்க் செஞ்சு ரூ. 50 எடுப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். அப்போ மாதம் ரூ. 1500 உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நபரை இணைத்தால் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டாக ஒரு தடவை மட்டும் ரூ. 1000 கிடைக்கும். அவங்க நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அவங்க ரூ. 5999 அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1000 அந்த ரூ. 1000 நீங்கள் உடனடியாக வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்த 24 மணி நேரம் வேலை நேரத்திற்குள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ரெஃபரல் லிமிட் 40 நபர்கள் மட்டும்தான் நீங்கள் பிற நபர்களை இணைக்க முடியும். இன்ட்ரோ கமிஷன் 20% உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரோ கமிஷன்னா என்ன? உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்க நபர்கள் டாஸ்க் செய்து மட்டும் எடுக்கிற வருமானங்களை இருந்து 20% உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ரூ. 5999 ஒரு நபர் இணைகிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ரூ. 50 எடுக்கிறாங்க. மாதம் ரூ. 1500. ஒரு நபருக்கு ஒரு நபர் ஒரு நாளைக்கு ரூ. 50 எடுக்கிறாரு. மாதம் ரூ. 1500. நீங்கள் ஒரு 10 நபரை இணைச்சிருக்கீங்க. அப்போது மாதம் மட்டுமே உங்களுடைய இணைந்த நபர்கள், உங்களுக்கு கீழே இணைந்த நபர்கள் ரூ. 15,000 எடுப்பாங்க. அதில் 20% உங்களுக்கு கிடைக்கும். இது 10 நபர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நபர்களுக்குனாலும் உங்களுக்கு 20% கிடைக்கும். சரியா? அந்த 20% 10 நபர்களை இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 3000 கிடைக்கும். அதிகமாக இணைச்சாலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் 10க்கு குறைவாக ஒரு நபரை இணைச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி 20% உங்களுடைய டவுன்லைன் அவங்க செய்கிற டாஸ்கில் இருந்து 20% கிடைக்கும். அப்போது நீங்கள் தினசரி பண்ணுறது ரூ. 1500 நீங்கள் மட்டும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது. ரெஃபரல் பண்ணி ஒரு 10 நபர்கள் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 10,000 ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கும். மாதம் 10 நபர்களுக்கு ரூ. 3000 கிடைக்கும். அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட மாதம் கணக்கு வச்சா உங்களுக்கு ரூ. 4,500 நீங்கள் மாதம் எடுத்துக்கலாம். ரூ. 10,000 ஒன் டைமாக வரும். ஒரு தடவை மட்டும் வரும். அப்போது உங்களுக்கு ஒரு தடவைன்னு ஒரு மாதம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 14,500 வருது. இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே ஒரு நபரை இணைக்கிறீங்க. அந்த நபர் எந்த படிப்பை அவங்க படிக்கணும். ஸோ அப்படி அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள கைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 10 ஒரு நபருக்கு கொடுப்பாங்க. இப்படி நீங்கள் 20 நபர்களை அவங்க படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, அவங்கள நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா 20 நபர்கள் வரையும் நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். அப்போ அதுவே ஒரு நாளைக்கு 20 பேர்னா ரூ. 200. அதுவே உங்களுக்கு மாதம் ரூ. 6,000 வரை கிடைக்கும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நபரை நீங்கள் சரியாக கைட் பண்ணணும், சரியாக சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களை இணைத்து விடுற நபர் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், இதுவும் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். ரூ. 6,000 உங்களால் மாதம் இதில் மட்டும் சம்பாதிக்க முடியும். இந்த ரூ. 6,000 மாதம் 5 மாதங்கள் மட்டும்தான் உங்களால் இந்த வருமானம் பெற முடியும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வருமானங்கள் வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். வேறு விதமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய டீம்,
அதை பற்றி நான் தனியாக ஒரு மிக தெளிவான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒரு நபரை இணைச்சிட்டிங்கன்னா அவங்களையும் இதே மாதிரி நம்ம பண்ண வைக்கலாம். அடுத்தது, நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இணைஞ்ச பிறகு ரூ. 5,999 கட்டி இணைந்த பிறகு 5 மாதங்களுக்கு பிறகு இந்த 5 மாதங்களுக்கு உள்ள உங்களுடைய சோசியல் மீடியா குரூப் அதில் 300 நபர்கள் இருந்தால் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். அது எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கக்கூடாது, மற்ற நபர்களாக இருக்கணும். 300 நபர்கள் உங்களுடைய குரூப்பில் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. உங்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், கண்டென்ட் பிளாகாக இருக்கட்டும், இதில் தொடர்ந்து நீங்கள் சரியாக வீடியோஸ் போட்டுட்டு வரீங்க, கண்டென்ட் ரைட் பண்ணிக்கிட்டு வரீங்க. 300 நபர்கள் உங்களுடைய குரூப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்பிஓ சொல்கிறது மாதிரி அவங்க கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, சரியாக பண்ணுறீங்கன்னா ரூ. 50 இருந்து ரூ. 200 வரைக்குமே உங்களால் சம்பாதிக்க முடியும். சரியா? ஏன் ரூ. 50 இருந்து ரூ. 200னா அவங்க சொல்கிற டாஸ்கில் நீங்கள் தவறுகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 50, ரூ. 100, ரூ. 150 இந்த மாதிரி பிரிவில் கிடைக்கும். முழுமையாக சரியாக பண்ணுறீங்கன்னா ரூ. 200 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரூ. 1,500 தவறு பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக பண்ணிங்கன்னா மாதம் 6,000 கண்டென்ட் பப்ளிஷிங். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் சம்பாதிக்கிறதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ரெஃபர் இன்கமாக இருந்தாலும், டாஸ்க் இன்கமாக இருந்தாலும், ஆட் ஆன் மென்டார்ஷிப்பாக இருந்தாலும், ஆட் ஆன் கண்டென்ட் பப்ளிஷிங்காக இருந்தாலும், இது எல்லாம் சேர்த்து ரூ. 50,000 வரை சம்பாதிச்சுக்கலாம். ரூ. 5,999 கட்டி ரூ. 50,000 வரை சம்பாதிக்கலாம். 50,000க்கு மேலே உங்களுக்கு தாண்டுதுன்னா நீங்கள் மறுபடியும் ரூ. 5,999 பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே நபர்களாக இருப்பாங்க, அதே வேலைகள். ஸோ நீங்கள் மறுபடியும் தொடரலாம். ரீபர்ச்சஸ் மறுபடியும் 50,000க்கு மேலே சம்பாதிக்கணும்னா கட்டணும். அதில் இருந்து உங்களுக்கு ரூ. 50,000 தொடரும். தெளிவாக புரியுதா? உங்களுக்கு கீழே இணைந்த நபர் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட்டாக ரூ. 500 கிடைக்கும். இந்த ரூ. 6,000 உங்களுக்கு என்னதெல்லாம் பயனாக இருக்கும்? உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்துருவாங்க. பைமோட் ஷாப்பிங்கில் உங்களுக்கு 6,000 மதிப்பிலான ரிவார்ட் பாயிண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அது மூலமாக நீங்கள் அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதற்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக இன்டர்நெட் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ள நபராக இருக்கணும். உங்களுக்கு பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களுடைய உறவினர்களுடைய பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட். இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா 20% அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் இது உங்களுக்கு பிடிக்கப்படும். அது நீங்கள் ரெஃபர் பண்ண இன்ட்ரோ இன்கமாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ண டாஸ்க் இன்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 20% பிடிக்கப்படும். கடைசியில் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு கம்மியாக தான் ஆட் ஆகுதுன்னு, கிரெடிட் ஆகுதுன்னு எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓக்குள்ளே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எஸ்பிஓ லைவ் சேட் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு இந்த எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஓ கமெண்டர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் லைவ் சேட்டில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். புதிய நபர்களாக இணையறதுக்கும் விருப்பம் இருந்தால், நம்ம டீமில் இணைய விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.